அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, அன்பு என்றால் என்ன? உலகம் அதை உணர்ச்சிகளால் வரையறுக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தையும் உடலையும் சிலுவை மரத்திலே பலியாக கொடுத்து அதை வரையறுத்து காட்டினார். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று யோவான் 15:13 வாசிக்கிறோம். அவர் ஏன் கசையடிப்பட வேண்டும்? முள்முடி ஏன் அவர் தலையில் அழுத்தப்பட்டது? சிலுவையிலே அவர் பேசிய 7 வார்த்தைகளுக்கும் நம் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றன? மருத்துவ அறிவியலும் பரிசுத்த வேதாகமும் சந்திக்கும் அந்த புள்ளியில் நின்று இயேசுவின் பாடுகளை அணுவணுவாக நாம் தியானிக்க போகிறோம். உங்கள் இருதயத்தை திறந்து வையுங்கள். இது நம் மீட்பின் கதை. வாருங்கள், கல்வாரி பயணத்தை தொடங்குவோம். இயேசு கிறிஸ்து கெத்சமனையிலிருந்து கட்டுண்டவராய் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு வரப்படுகிறார். அத்தருணத்திலிருந்தே அவருடைய பாடுகள் தொடங்கிவிட்டன. மத்தேயு 26:67-68 வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். முகத்தில் துப்புவதை காட்டிலும் மிகவும் அருவருப்பான மற்றும் அவமானமான காரியம் வேறொன்றும் இல்லை. அந்த கலாச்சாரத்தில் மனித தன்மையற்ற முறையில் ஒருவரை சிறுமைப்படுத்துவதற்கும் சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைப்பதற்கும் ஒரு விலங்குக்கும் கீழாக நடத்துவதற்குமான உச்சக்கட்ட அடையாளமாகும். ஏசாயா 50:6 அவர்கள் என்னை பற்றி கெட்டதாக பேசி என் மீது துப்பும் போது நான் எனது முகத்தை மறைக்க மாட்டேன் என்று கூறியிருப்பது இச்சம்பவத்தின் முன்னறிவிப்பாக அமைந்தது. நம்முடைய அவமானங்களையும் அருவருப்புகளையும் நீக்கி மகிமையை தர இயேசுவின் முகத்தில் துப்பப்பட்டது. நம்முடைய முகத்தில் விழ வேண்டிய உமிழ் நீர் அவருடைய முகத்தில் பாய்ந்தது. இன்றைக்கும் உங்களால் உலகத்தின் அருவருப்புகளையும் இச்சைகளையும் புறம்பே தள்ளி இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்த முடியுமா? மேலும் மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தும் போதும் இழிவுபடுத்தும் போதும் நிதானத்துடன் அதை எதிர்கொள்ள உங்களால் முடியுமா? அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் அறைந்தார்கள். திறந்த உள்ளங்கையால் முகத்தில் அறைவது முகத்தில் உள்ள ட்ரைஜெமினல் நரம்புகளை தூண்டி தாங்க முடியாத எரிச்சலையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கும். தோல் சிவந்து போய் கடுமையான வீக்கம் ஏற்படும். காது ஜவ்வு கிழிந்து கேட்கும் திறனை நிரந்தரமாக பறிக்கக்கூடும். ஊசி குத்துவது போன்ற கூர்மையான வலியையும் ஒருவித அதிர்வையும் அது ஏற்படுத்தும். நம்முடைய பெருமைகளுக்காகவும் பாவங்களுக்காகவும் இயேசுவின் கன்னத்தில் அறையப்பட்டது. நம்முடைய சிந்தை மற்றும் எண்ணங்களின் பாவங்களுக்காக அவருடைய தலையில் குட்டப்பட்டது. நம்முடைய கன்னத்தை பழுது பார்க்க வேண்டிய அந்த அறைகள் இயேசுவின் மென்மையான கன்னத்தில் வீக்கத்தையும் பாதிப்பையும் வலியையும் ஏற்படுத்தியது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். அதை சிலுவை பரியந்தம் அவர் வாழ்ந்தும் காட்டினார். நீங்கள் அநியாயமாக தாக்கப்படும் போது பழிவாங்க துடிக்கிறீர்களா அல்லது பொறுமை கொள்ளுகிறீர்களா? அநீதியான காரியங்களால் நீங்கள் பாதிக்கப்படும் போது நீதியுள்ள நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவிடம் அதை ஒப்பு கொடுத்து விடுங்கள். அடுத்ததாக லூக்கா 22:64 வாசிக்கும் போது அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியால் சொல் என்று அவரை கேட்டதும் என்று வாசிக்கிறோம். கண்களை கட்டுவது என்பது பயத்தை அதிகரிப்பதற்கான ஒரு உளவியல் தந்திரம். அடி எப்போது வரும் என்று தெரியாத போது உடலால் அந்த தற்காப்பு நிலையை எடுக்க முடியாது. இது வலியையும் பயத்தையும் பல மடங்கு தீவிரமாக்கும். காவலர்கள் அவரை பார்த்து, உன் முகத்தில் அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியால் சொல் என்று சொல்லி அவரை கேலி செய்தனர். இது அவரை பலவீனமாக காட்டவும் அவர் வெறும் சாதாரண மனிதன்தான் என்று மற்றவர்களுக்கு நிரூபிக்கவும் அவரை கீழ்ப்படுத்தவும் செய்யப்பட்ட செயலாகும். நம்முடைய ஆவிக்குரிய குருட்டாட்டங்களை நீக்கி நம் ஆன்மீக கண்களை திறக்கவும் நம் கண்களின் இச்சைகளினால் பாவத்தில் விழுந்த காரியங்களிலிருந்து நம்மை சுத்திகரிக்கவும் இயேசு கிறிஸ்து தன் கண்கள் கட்டப்பட்டவராக அங்கு நின்றார். இன்று நாம் ஒரு முடிவு எடுப்போம். நம் கண்களுக்கு இடரல் உண்டாக்கும் காரியங்களை பார்க்க வேண்டாம் என்றும் தேவனுக்கு பிரியமாயிருக்கிற மற்றும் பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை மட்டும் பார்க்க நம் கண்களோடு நாம் இன்று தீர்மானம் செய்வோம். இதுவே நாம் தேவனுக்கு செலுத்தும் பலி. நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை கொடுக்கும் பொருட்டு அவரை தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்லி ஏளனம் செய்த போதும் தன்னுடைய குமாரன் என்னும் தன்னுடைய அடையாளத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு அடிமையாக தலைகுனிந்து நின்றார்.
இன்றும் நீங்கள் உலகத்தில் உங்கள் அடையாளத்தை தேடாதீர்கள். இயேசுவில் இருக்கிறது உங்கள் அடையாளம். நீங்கள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் பெற்றவர்கள். இதை எப்பொழுதும் மறக்க வேண்டாம். ஏசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பிரதான ஆசாரியர்களும் ஆலோசனை சங்கத்தாரும் அவருக்கு எதிராக பொய் சாட்சிகளை தேடினார்கள். பலர் வந்து அவருக்கு எதிராக பொய் சாட்சி கூறினார்கள். பிலாத்துவுக்கு முன்பாகவும் அவருக்கு எதிராக பல பொய்கள் கூறப்பட்டது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் தன் வாயை திறந்து பேசாமல் இருந்தார் என்பதை வாசிக்கிறோம். இயேசுவின் மௌனம் அவர் ஒரு பலியாடாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததை காட்டுகிறது. அவர் தன்னை தற்காத்து கொள்ள விரும்பவில்லை, மாறாக உலகத்தின் மீட்புக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒரு பொய்யை எதிர்த்து பேசுவது சில நேரங்களில் அந்த பொய்க்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்துவிடும். இயேசுவின் மௌனம் அந்த பொய் சாட்சிகள் எவ்வளவு பலவீனமானவை என்பதை உலகிற்கு நிரூபித்தது. தன் உணர்ச்சிகளை முழுமையாக கட்டுப்படுத்தி மௌனமாக இருந்ததன் மூலம் அவர் அந்த சூழ்நிலைக்கு அடிமையல்ல என்பதை உலகிற்கு உணர்த்தினார். பிரதான ஆசாரியன் இயேசுவை ஏதாவது பேச வைத்து அதில் ஒரு தவறை கண்டுபிடித்து அவரை சிக்க வைக்க பார்த்தான். இயேசு மௌனமாய் இருந்ததன் மூலம் அந்த சதித்திட்டம் நிறைவேறாமல் போனது. நாமும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் மௌனமாய் இருப்பதன் அவசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மௌனம் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சூழ்நிலைகளை திறம்பட கையாளும் மன உறுதியின் வெளிப்பாடு. நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஆவியானவரின் துணையோடு நம் சுயத்தை அடக்கி தேவையான இடங்களில் மௌனம் காத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோமாக. ரோமானிய ஆளுநரான பொந்தியு பிலாத்து யூத தலைவர்களின் அழுத்தத்திற்கு பணிந்தும் கலகத்தை தவிர்க்கவும் மக்களை திருப்திப்படுத்தவும் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் என்பதை நாம் 4 சுவிசேஷங்களிலும் வாசிக்கலாம். ரோமானியர்களால் இயேசுவுக்கு அளிக்கப்பட்ட கசையடி என்பது ஒரு மனிதனை சாவின் விளிம்பு வரை கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனையாகும். கசையடி என்பது ஒரு மனிதனின் கண்ணியத்தை பறிக்கும் ஒரு தண்டனை. இயேசுவின் ஆடைகள் களையப்பட்டு ஒரு தூணில் கட்டப்பட்டு கூட்டத்தின் கேலிக்கு மத்தியில் அவர் நிர்கதியாக்கப்பட்டார். ரோமானியர்கள் பிளாக்ரம் என்ற ஒரு வகை சவுக்கை பயன்படுத்தினர். இது பல தோல்வார்களை கொண்டது. அதன் முனையில் சிறிய இரும்பு குண்டுகள் அல்லது கூர்மையான ஆட்டு எலும்பு துண்டுகள் இணைக்கப்பட்டிருக்கும். இதனால் சாதாரண சவுக்குகள் தழும்புகளை மட்டுமே உண்டாக்கும். ஆனால் இந்த இரும்பு குண்டுகள் உடலின் ஆழமான பகுதிகளில் காயங்களை ஏற்படுத்தின. ஆட்டு எலும்புகள் கொக்கிகளை போல செயல்பட்டு ஒவ்வொரு முறை சவுக்கடி விழும்போதும் தோலை கிழிப்பதோடு மட்டுமல்லாமல் சதையை தோண்டி எடுத்தன. கசையடி தொடர தொடர காயங்கள் எலும்பு வரை ஊடுருவி தசை நாரை கிழிக்கும். இதனால் இரத்த நாளங்கள், தமனிகள் மற்றும் சில நேரங்களில் விலா எலும்புகள் அல்லது உட்புற உறுப்புகள் கூட வெளியே தெரியும் நிலைக்கு உடல் சிதைக்கப்படும். அதிகப்படியான இரத்த இழப்பால் உடல் ஹைப்போவெல்மிக் ஷாக் நிலைக்கு தள்ளப்படும். உடலில் அதிகப்படியான இரத்தம் இல்லாத நிலை உண்டாகும். இதனால் இதயம் வேகமாக துடிக்க முயற்சிக்கும். இரத்த அழுத்தம் மிக வேகமாக குறையும். கசையடி முடிந்து சிலுவையை சுமக்க செல்லும் போதே இயேசு நின்று கூட இருக்க முடியாத அளவுக்கு மிக மோசமான உடல்நிலையில் இருந்திருப்பார். இயேசுவை வாரினால் அடித்த பிறகு ரோமானிய போர் வீரர்கள் அவரை ஆளுநர் மாளிகைக்குள் அழைத்து சென்று அவரை பரியாசம் செய்வதற்காகவும் வேதனைப்படுத்துவதற்காகவும் ஒரு சிவப்பான அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். பின்பு முள்களால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்து அவருடைய வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். இயேசுவின் தலையில் சூட்டப்பட்ட அந்த முள் பெரும்பாலும் ஜெருசலேம் பகுதியில் காணப்படும் சிசிபஸ் ஸ்பைனா கிறிஸ்டி என்ற புதர் செடியிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அதன் நீளம் சுமார் 1 to 2 அங்குலம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.
முள்முடி இயேசுவின் தலையில் அழுத்தப்பட்டு பின்னர் ஒரு கோலால் அடிக்கப்பட்ட போது அந்த முட்கள் மண்டை ஓட்டின் தோல் மற்றும் எலும்பை மூடியிருக்கும் மெல்லிய படலம் பெரியோஸ்டியம் வரை ஊடுருவின. இதனால் முகம் முழுவதும் இரத்தம் வழியும் அளவுக்கு தாழ முடியாத இரத்தப்போக்கு ஏற்பட்டது. நீளமான இந்த முட்கள் தோலை தாண்டி நேரடியாக எலும்பை தொட்டன. சாதாரண முட்கள் போலன்றி இவை ஆணிகளைப் போல செயல்பட்டு திசுக்களின் ஆழம் வரை சென்றன. முட்கள் முகத்தின் உணர்வுகளுக்கு காரணமான ட்ரைஜெமினல் நர்வை சேதப்படுத்தின. இந்த நரம்பு பாதிப்பால் ஏற்படும் வழி தற்கொலைக்கு தூண்டும் நோய் சூசைட் டிசீஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அது தாங்க முடியாதது. இது முகத்தில் மின்னல் தாக்குவது போன்ற உணர்வையோ அல்லது கத்தியால் குத்துவது போன்ற எரிச்சலையோ உண்டாக்கும். ஏசாயா 52:14 வாசிப்பது போல மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஐயோகோ, எத்தனை வேதனை! நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சிந்தையின் பாவங்களுக்காகவும் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் தேவ ரூபமான அவர் அந்த கேடு அடைந்தார். பிலாத்துவின் அரண்மனை முதல் கொல்கதா மலை வரையிலான தூரம் சுமார் 600 முதல் 800 மீட்டர்கள் இருக்கும் என்றும் வரலாற்று ஆய்வுகளின்படி இயேசு முழு சிலுவையும் சுமக்கவில்லை, சிலுவையின் குறுக்கு மரத்தை அதாவது பேட்டிபுலம் மட்டுமே சுமந்து சென்றார் என்றும் கூறப்படுகிறது. இந்த மரக்கட்டை சுமார் 34 முதல் 57 கிலோ எடை கொண்டது. கசையடியால் ஏற்கனவே தோல் உரிக்கப்பட்டு தசைநார்கள் வெளியே தெரிந்த நிலையில் இந்த கனமான மரம் அவரது தோள்களில் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு அடியின் போதும் அந்த மரம் ஒரு அறம் போல செயல்பட்டு அவரது தசைகளை தேய்த்து எலும்பு வரை ரணமாக்கியது. அவரது கைகள் குறுக்கு மரத்துடன் கட்டப்பட்டிருந்ததால் அவர் கீழே விழும்போது கைகளால் தரையை தாங்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் விழும்போது அவரது முழங்கால்கள் அல்லது முகம் நேரடியாக கற்களிலே மோதி ஆழமான சிராய்ப்புகளையும் காயங்களையும் ஏற்படுத்தியது. மருத்துவ ரீதியாக இயேசு மரணத்தின் விளிம்பை நெருங்கிக் கொண்டிருந்தார். அவரது இரத்த அழுத்தம் மிக குறைவாக இருந்ததால் மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் குறைந்து அவர் அடிக்கடி மயக்கம் அடைந்தார். ரோமானிய வீரர்கள் சிரேனே ஊரானாகிய சீமோனை இயேசுவின் சிலுவையை சுமக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். லூக்கா 9:23 இயேசு கிறிஸ்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவ நிவாரண பலியாக தன்னுடைய சிலுவையை சுமந்து முடித்து விட்டார். இன்றும் நீங்கள் உங்கள் சுயத்தை வெறுத்து இயேசுவின் சித்தத்திற்கு கீழ்ப்பட்டு உங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்து உங்கள் சிலுவையை சுமக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? சிலுவையில் அறையப்படுதல் குரூசிஃபிக்ஷன் என்பது ஒரு மனிதனை மெல்ல மெல்ல மூச்சு திணற செய்து சாகடிக்கும் ஒரு கொடூர முறையாகும். இயேசு கொல்கதாவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்பு ஆணிகள் உள்ளங்கையில் அடிக்கப்படவில்லை. ஏனெனில் உள்ளங்கை சதைகள் உடலின் எடையை தாங்காமல் கிழிந்துவிடும். மாறாக அவை மணிக்கட்டில் அடிக்கப்பட்டன. மணிக்கட்டில் ஆணி பாயும் போது கையின் முக்கிய நரம்பான மீடியன் நரம்பு நசுக்கப்படுகிறது. இது கையின் வழியாக மூளைக்கு ஒரு மின்னல் பாய்வதை போன்ற உணர்வை உண்டாக்கும். நமது முழங்கையை ஏதேனும் ஒரு மூலையில் இடித்துக் கொள்ளும் போது ஏற்படும் அந்த நரம்பு அதிர்ச்சியை போல 1000 மடங்கு வலியை இது இடைவிடாமல் தந்து கொண்டே இருக்கும். இயேசுவின் கால்களின் நிலையை பார்க்கலாம். வழக்கமாக ஒரு கால் மற்றொரு கால் மேல் வைக்கப்பட்டு 2 கால்களையும் சேர்த்து ஒரு பெரிய ஆணி அடிக்கப்படும். சிலுவையில் தொங்கும் போது நுரையீரல் காற்றுப்பைகளை முழுமையாக விரிக்க முடியாது. மூச்சை வெளியே விடுவதற்கு இயேசு தன் கால்களால் அடிக்கப்பட்ட ஆணியின் மேல் உடலை மேல் நோக்கி தள்ள வேண்டியதாயிருந்தது. ஏற்கனவே கசையடியால் இரத்தத்தை இழந்த நிலையில் ஒவ்வொரு முறையும் மூச்சு விடுவதற்காக உடலை மேலே தூக்குவது உடலின் அனைத்து தசைகளையும் செயலிழக்க செய்யும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கியபடி பேசிய அந்த 7 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை லூக்கா 23:34. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தன்னை சித்திரவதை செய்பவர்களுக்காகவும் அவர் முதலில் மன்னிப்பை வழங்கி நிபந்தனையற்ற அன்பை உலகிற்கு வெளிப்படுத்தினார்.
இரண்டாவது லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால் கடைசி நிமிடத்திலும் இரட்சிப்பு உண்டு என்பதை இது காட்டுகிறது. மூன்றாவது வார்த்தை யோவான் 19:26-27. ஸ்ரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். உலகத்தின் பாவத்தை சுமக்கும் அந்த பெரிய பணியிலும் தன் தாயை பராமரிக்கும் பொறுப்பை அவர் மறக்கவில்லை. இது அவருடைய கடமை மற்றும் அக்கறையை உணர்த்துகிறது. நான்காம் வார்த்தை மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மதிய வேளையில் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை சூரியன் மறைந்து பூமி முழுவதும் இருள் சூழ்ந்தது. அந்த தருணத்தில் தனிமையின் உச்சத்தில் இயேசு கதறினார். இதுவரை பிதாவாகிய தேவனோடு ஒரு நொடி கூட பிரியாமல் இருந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டதால் சில நொடிகள் பிதாவாகிய தேவனிடமிருந்து அவர் பிரிக்கப்பட்டார். நாம் கைவிடப்படாமல் இருக்க அவர் கைவிடப்பட்டார். பிதாவாகிய தேவன் பரிசுத்தமானவர். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். இயேசு அந்த சிலுவையில் உலகத்தின் அனைத்து பாவங்களுக்காகவும் தண்டனையை தன்மேல் ஏற்று பாவமாகவே மாறினார். அந்த நொடியில் பரிசுத்தமான பிதா பாவத்தை சுமந்த குமாரனை பார்க்க முடியாமல் தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். இதுதான் இயேசு உணர்ந்த மிகப்பெரிய கைவிடப்பட்ட நிலை. பிதா என்று அழைக்காமல் என் தேவனே, என் தேவனே என்று அழைக்கிறார். ஒரு மகனாக அல்ல, ஒரு குற்றவாளியின் நிலையில் நின்று ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக அவர் நியாய தீர்ப்பை எதிர்கொண்டார். அந்த உறவு ஒரு நொடி துண்டிக்கப்பட்டது போல தோன்றியது. அந்த இருள் ஒரு சாதாரண கிரகணம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் துயரம். பிதாவாகிய தேவன் தன் குமாரனின் வேதனையை பார்க்க முடியாமல் மறைத்து கொண்டதின் வெளிப்பாடு. ஐந்தாவது வார்த்தை யோவான் 19:28 தாகமாயிருக்கிறேன் என்றார். இது அவரது மனித தன்மையை உறுதிப்படுத்துகிறது. இயேசு ஒரு சாதாரண மனிதனைப் போலவே அனைத்து வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்தார் என்பதை இது காட்டுகிறது. மேலும் அது வெறும் உடலின் தாகத்தை மாத்திரம் அல்ல, அவருடைய ஆவிக்குரிய தாகத்தையும் குறிக்கிறது. ஆறாவது வார்த்தை யோவான் 19:30 கூறப்பட்டுள்ளது, முடிந்தது. இது தோல்வியின் சத்தம் அல்ல, வெற்றியின் முழக்கம். மனிதன் குலத்தை மீட்க அவர் பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறியதை குறிக்கிறது. இது முழுமையான மீட்பை குறிக்கிறது. பாவத்திற்கான கிரயம் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது. இனி மனிதன் தேவனை சேர புதிய வழி திறக்கப்பட்டு விட்டது. ஏழாவது வார்த்தை லூக்கா 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது இயேசுவே அனைத்தையும் கட்டுப்படுத்துபவராகவும் தானாகவே தன் சுய விருப்பத்துடன் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்பதை காட்டுகிறது. இது முழுமையான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. மரணம் என்பது முடிவல்ல, அது பிதாவின் கரங்களுக்கு திரும்பும் ஒரு பயணம் என்பதை இது போதிக்கிறது. இயேசு மரித்த பின்னர் பிரமிப்பான சம்பவங்கள் நடந்தேறின. இயேசு மரித்த அதே நொடியில் எருசலேம் தேவாலயத்தில் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த தடினமான திரைசீலை மேலிருந்து கீழ்வரை இரண்டாக கிழிந்தது. இது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த தடை நீங்கியதை குறிக்கிறது. இனி எல்லோரும் தேவனை நேரடியாக அவருடைய சிங்காசனத்தில் அணுகலாம் என்ற புதிய வழி திறக்கப்பட்டது. மேலும் பூமி பலமாக அதிர்ந்தது, பாறைகள் பிளந்தன. இது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வு அல்ல, மாறாக படைத்தவர் மரித்த போது இயற்கையே துடித்ததை குறிக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் 27:52-53 வசனங்களில் கல்லறைகள் திறக்கப்பட்டன. மரித்திருந்த அநேக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நகரத்திற்குள் சென்று பலருக்கு காட்சி அளித்தனர் என்பதை வாசிக்கிறோம். மேலும் இயேசுவை சிலுவையில் அறைந்ததை கண்காணித்துக் கொண்டிருந்த ரோமானிய நூற்றுக்கு அதிபதி அந்த அதிசயங்களை கண்டு பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று உரக்க கூறினான் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு மரித்து விட்டாரா என்பதை உறுதி செய்ய ஒரு போர் வீரன் ஈட்டியால் அவருடைய விலா பக்கத்தில் குத்தினான். அப்போது அங்கிருந்து இரத்தமும் நீரும் புறப்பட்டு வந்தது. இது இருதயம் உடைந்ததை குறிக்கும், அதாவது பெரிகார்டியல் எஃப்யூஷன். அவர் கடும் வேதனையால் மரித்தார் என்பதை இது உறுதிப்படுத்தியது. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பிலாத்துவிடம் அனுமதி பெற்று இயேசுவின் உடலை துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி
தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். கல்லறை மூடப்பட்டிருக்கலாம், ஆனால் வரலாறு இன்னும் முடியவில்லை. அது முடிவல்ல, அதுவே ஆரம்பம். ஏனெனில் மரணம் அவரை வெல்லவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க அன்பானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலோட மற்ற லென்த்துக்கால வீடியோக்களை பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்க. God bless you.